நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசின் இலவச வீட்டிற்கு தகுதி பெற்ற பழங்குடியின மக்கள் இருந்த வீட்டை இழந்து தற்போது குடிசைகளில் வாழ்ந்து வருகின்றனர். புதிய வீடும் கிடைக்காமல் இருந்த பழைய வீட்டையும் இழந்து தவிக்கும் அவர்களின் நிலையை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மலை கிராமங்களில் வசிக்கும் பணியர் சமூகத்தைச் சேர்ந்த 40 குடும்பங்களில் 19 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கப்பட்டது. ஆதிவாசிகளின் கலாச்சாரம் பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு ஏற்ப வீடு கொடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பயனாளி ஒருவருக்கு வீடு கட்ட 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 4 தவணைகளாக வழங்கப்படும் அந்த தொகையை பெற பயனாளி தனது சொந்த பணத்தை கொண்டு பணியை தொடங்க வேண்டும். ஃபவுண்டேஷன் கட்டினா 50,000 கிடைக்கும், செவரு கட்டினா 50,000 கிடைக்கும், அதுக்கு பிறகு காங்கிரீட் போட்டால் 50,000 கிடைக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு தான் லாஸ்ட்டு கடுவு கிடைக்கும். ஆனால் இந்த காசு முதல்ல செலவு பண்ணுறதுக்கு ஆதிவாசி மக்கள்கிட்ட இல்லை. அன்னன்னைக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி அன்னன்னைக்கு செலவு வந்துட்டு இருக்காங்க. அந்த செலவுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள எப்படி இந்த 50,000 ரூபா முதல்ல செலவு பண்ணி வீடு கட்ட முடியும்? அன்றாட பிழைப்புக்கே சிரமப்படும் ஆதிவாசி மக்கள் அப்பகுதியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் ஒருவர் மூலம் பணிகளை தொடங்கினர். அவர்களது பழைய வீடுகள் இடிக்கப்பட்டு அந்த கற்களை கொண்டு வீட்டிற்கான அஸ்திவாரத்தை கட்டி முடித்து அரசிடமிருந்து கிடைத்த முதல் தவணை தொகை மூலம் 4 வீடுகளின் பணிகளை தொடங்கியுள்ளார் ஒப்பந்ததாரர். ஆனால் தற்போது அந்த 4 வீடுகளோடு சேர்த்து இன்னும் 5 வீடுகள் அஸ்திவாரம் போடப்பட்ட நிலையிலேயே கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதிய வீடு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தங்கள் பழைய வீடுகளை இடித்துவிட்டு அருகில் குடிசை போட்டு தங்கிய மக்கள் நிரந்தரமாக குடிசையிலேயே இருந்துவிட வேண்டியது வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கின்றனர். முதல்ல இந்த வீடு உடச்சி முடிக்காமல் இருந்துச்சுன்னா நாங்கள் இது பண்ணவே இல்லை. எங்களுக்கு இந்த கப்பால பாமையில் வேலை செஞ்ச வேலைக்கு போனால் கிடைக்கிறது 150 ரூபா சம்பளம் தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அது வேலையை பார்த்து தான் கொடுப்பாங்க. 4 நாள் வேலைன்னா அது வச்சு எப்படி பொழைக்கிறதுன்னு தெரியாது. குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கோம். மழை ஒழுகுது, மழை பெய்யும் போதெல்லாம் ஒழுகுது. குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு ரொம்ப பாடுபடுறோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு துணிமணி எல்லாம் காய போடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வில்லு போட்டு கொடுத்தாக்கா சீக்கிரம் வேலை நடக்கும். இப்போ 4 மாதமாக ஒருத்தருக்கு ஃபவுண்டேஷன் போட்டு இன்னும் வில்லு பாஸ் பண்ணி கொடுக்கல. இந்த திட்டத்தை பொறுத்தவரை அரசு விதித்துள்ள காலக்கெடுவிற்குள் வீடுகளை கட்டவில்லை என்றால் பணிகள் ரத்து செய்யப்படும் என ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. பணியாணை வழங்கப்பட்ட மற்ற 10 வீடுகளின் பணிகள் தொடங்கப்படாத நிலையில் அந்த பணிகள் ஊராட்சி நிர்வாகத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசின் இந்த திட்டம் ஆதிவாசி மக்களுக்கு பயனளிக்காது என குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிவேலிடம் கேட்டபோது இந்த திட்டம் பயனாளிகளே வீடுகளை கட்டிக்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்றும் அதன்படி வீடு கட்டி முடித்தால் அவர்களுக்கு அரசின் பணம் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இலவச வீடு திட்டத்தை நம்பி குடிசைகளில் வாழ்ந்து வரும் இந்த மக்களுக்கு தீர்வு தர யாரும் இல்லை என்பது அவர்களின் குமுறல். புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆதிவாசி மக்களுக்கு அரசு வீடு கட்டிக் கொடுக்காததால் மக்கள் அவதிக்கு ஆளாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தருகிறார். அவரோடு பேசலாம். மகேஸ்வரன், ஆதிவாசி மக்கள் எத்தனை நாட்களாக வீடு இல்லாமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்காததற்கான காரணங்கள் என்ன? கார்த்திகேயன், கூடலூர் அருகே இருக்கக்கூடிய கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூட்டாடு பகுதியில் தான் அந்த ஆதிவாசி கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த ஆதிவாசி கிராமத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இந்த நிலைமையில கடந்த 2013ஆம் ஆண்டு மாநில திட்டக்குழு பழங்குடியின நலத்தின் மூலமாக இவர்களுக்கு ஏற்கனவே இருந்த தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டுவதற்கான பணியாணை 20 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த 20 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்ட உடனேயே இவர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளை, அதாவது ஏற்கனவே தங்கி இருந்த வீடுகளை இடித்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர், அதாவது தனியார் ஒப்பந்ததாரர், அதாவது அவர் செய்த வேலை என்பது சட்டவிரோதமான வேலை தான். அவ்வாறு அந்த பணிகளை செய்யக்கூடாது. இந்த பணியை பயனாளிகளை செய்ய வேண்டிய பணி அது. இருப்பினும் சட்டவிரோதமாக அந்த ஒப்பந்ததாரர் இந்த பணியை எடுத்து
முன்பு மகேஸ்வரன், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணி இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். அந்த கூடலூர் பகுதியில பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட வீடுகள் பாதியில நிக்குது, அந்த ஒப்பந்ததாரர் பணியை முடிக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது குறித்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? தகவல் தெரியுங்க சார். அந்த பகுதிக்கு போயிருந்தேன். பகுதியை பார்க்கும்போது அவங்க எல்லாம் வீடெல்லாம் உடைச்சிட்டு, இருந்த வீடெல்லாம் உடைச்சிட்டு இப்ப அங்கங்க சின்ன எடுத்திருக்காங்க. அந்த இருந்த வீடை உடைச்சிட்டு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அது கட்டித்தரா வச்சிருக்காங்க. சம்பந்தமா சொன்னாங்க. நானும் அந்த கமிட்டியில சொல்லியிருந்தாங்க, அந்த விஜிலன்ஸ் கமிட்டியில அந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஆதிவாசிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை சரியா பயன்படுத்தாம அவங்க வீடெல்லாம் கட்டி கொடுக்காம அவங்க தெருவுல இப்ப இருக்கக்கூடிய நிலை இருக்குது. இதெல்லாம் செய்விட கான்ட்ராக்ட்காரங்களை கொடுத்துருக்கீங்க. பயனாளிகளுக்கு அவங்களே கட்ட சொல்லியிருந்தா என்னால கட்டியிருப்பாங்க. நீங்க பயனாளிகளை கொடுத்து அது என்ன கட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை சம்பந்தமா பேசியிருக்காங்க. இல்ல, பயனாளிகள் அவங்களே கட்டிக்குவாங்கிறது சரிதான். ஆனா பழங்குடியின மக்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்வாதாரம் இருக்கா, பொருளாதார வசதி இருக்கா? அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கணும். அதாவது பழங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, அவங்களுக்கு அந்த முன்தொகை போட்டு அதை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை செய்யக்கூடாது. அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப மத்திய அரசுக்கு நம்ம அந்த கவனத்துல இந்த மாதிரி இந்த படங்கள் எல்லாம் செய்யும் போது அந்த ஆதிவாசிகளுக்கு அந்த பயனாளிகளுக்கு அதை செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. அது அரசாங்கமே அவங்களுக்கு அதை கட்டி கொடுத்தால்தான் அவங்களுக்கு பயன் பெறுவாங்க. இது சம்பந்தமாக நானும் அது குரல் கொடுத்துருக்கோங்க, பேசியிருக்கோங்க. ஒப்பந்ததாரரை போய் இந்த பழங்குடிய மக்கள் சந்திச்சு எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க அப்படின்னு கேட்கறாங்களா, இல்ல ஒப்பந்ததாரர்கள் தாங்களே போய் நாங்க வீடு கட்டித்தாரோம் அப்படின்னு அவர்கள் அணுகி இது மாதிரி பாதியில பணியை விட்டுட்டு போறாங்களா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நீங்க விசாரிச்சீங்களா? அங்க என்னன்னா இதுதான் நடக்குது. இது ஒப்பந்ததாரர்கள் அவங்களே போயிட்டு அங்க அப்ரோச் பண்ணி அவங்களே இதெல்லாம் வாங்கிட்டு இது செஞ்சிடறாங்க. சில இது இவங்களுக்கே தெரியாம அந்த இது பணியை எடுத்து இவங்களே செஞ்சு ஆரம்பிச்சுட்டு அங்க இருக்க ஏற்கனவே அந்த கல்லுங்களை அவங்களை எடுத்து கட்ட வச்சு ஏதோ ஒரு இது பண்ணிட்டு செஞ்சிடறாங்களோ இல்லையா, அதை முழு பேசுறாது. இது இவங்களோட அனுமதி இல்லாதவே சில நேரத்துல அந்த என்ட்ராயிடுறாங்க உள்ள யாரு அந்த ஒப்பந்ததாரர்கள். இது அந்த தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்குது. இது அது உள்ள அந்த சிண்டிகேட் முறையில உள்ள அந்த குரல் நம்ம அந்த வெளிப்படையான ஒப்பந்தம் இல்லாத ஒரு காரணத்துக்கு தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க. இல்ல, தொன்று தொற்று நடக்குது அப்படின்னு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தகவலை கருத்தை பதிவு செய்யறீங்க. ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் இது மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தா அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் தொடர்ச்சியாக அவங்க இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத ஏழை மக்கள், அந்த பழங்குடியின மக்கள் அவங்க ஏமாத்தி இருக்க மாட்டாங்களே. அது மாதிரி ஏதாவது இதற்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்கா? இது மாதிரி ஏமாத்தி பாதியில பணியை விட்டுட்டு போயிருக்கிற ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே இதே மாதிரி நடந்திருக்குது. கொடுக்கப்பட்ட கம்ப்ளீட் அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்காது. அவங்க மாதிரி நடவடிக்கை எடுத்து அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பண்டு இந்த மாதிரி ஒரு 60,000 70,000 கொடுத்து அந்த 1,20,000 கொடுத்து அந்த வீட்டுல இந்த HATV பண்ண கொடுக்கப்பட்ட இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்கள் இந்த பணியை நிறைவு செய்யாத காரணத்தை அவங்க மாதிரி நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்ப 4 கட்டங்களா தானே பணம் ஒதுக்கப்படுகிறது. இப்போ கொஞ்சம் பணியை முடிச்சாச்சு அப்படின்னா அது முதல் தவணையாக பணம் ஒதுக்கப்படுகிற போது அது சம்பந்தப்பட்ட அந்த பழங்குடியின மக்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தானே அது கிரெடிட் ஆகும், இல்ல ஒப்பந்ததாரர் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதா? அங்க என்ன நடக்குது? இல்ல பயனாளிகளுக்கு தான் கொடுக்கணும். இது அந்த ஸ்கீம் பிரகாரம் எந்த இதா இருந்தாலுமே பயனாளிகள் ஸ்கீம்ல தான் கொடுப்பாங்க. இவங்க அவங்க கிட்ட தெரியாத இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது. இது மாவட்ட நிர்வாகம் சரியாக போகணும். அந்த சிண்டிகேட் முறையும் இந்த கான்ட்ராக்ட்ல இருக்க அந்த வெளிப்படையற்ற தன்மையும் தான் காரணம். இது நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்தாதான் தவிர்க்க முடியும். இல்லாட்டி நடக்க இது சம்பந்தமா நான் சட்டமன்ற கேட்டிருக்கேன். இந்த சிண்டிகேட் என்னதான் நீங்க வெளிப்படையான ஒப்பந்தம் சிண்டிகேட் முறை தான் என்ன இருக்குது. சிண்டிகேட் அமைச்சு நாம என்னதான் கொண்டு வந்தாலும் அதை தளர்த்திடுறாங்க அப்படிங்கிற ஒரு இருக்குது. இல்ல, பொதுவா மற்ற இடங்கள்ல வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்குனா அஸ்திவாரம் போட்டாச்சா, அதுக்கப்புறம் கழிவறை கட்டியாச்சான்னு ஒவ்வொரு பகுதியும் முடிஞ்ச உடனே ஆய்வு செஞ்சுதானே அடுத்த பணத்தை ஒதுக்குவாங்க, அடுத்த நிலுவைத் தொகையை ஒதுக்குவாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட பழங்குடியின நல அலுவலர் அந்த இடத்துக்கு போயிருப்பார் இல்லையா? பணிகள் முடிஞ்சிருக்கா, எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, இனிமே பணத்தை உங்களுக்கு பயனாளிகளுக்கு கொடுக்கலாமான்னு அவர் ஆய்வு செஞ்சிருப்பாரு. ஒரு 2014 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம், நவம்பர்ல தொடங்கி ஒரு வருடம் முடிஞ்ச பிறகு இந்த இடைப்பட்ட 12 மாதங்கள்ல சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலர் கூட அந்த இடத்துக்கு போகவே இல்லையா? உண்மை நிலையை தெரிவிக்கவே இல்லையா? இல்ல என்ன இது நடக்குது என்னன்னா, சில இடத்துல இன்னைக்கு ஒழுங்கா கட்டி பிடிச்ச இடத்துக்கு கூட பணம் கொடுக்காது இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையை நாம இனியும் தொடர்ந்து அவங்களோட நாம தொடர்ந்து இதுக்காக செஞ்சிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிலையை இந்த நிலையில இருந்து அது அவங்களுக்கு பயனாளிகளுக்கு அதுக்குரிய பலனை அடைவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இனிமே மேலும் எடுக்கிறதுக்கான முயற்சி உங்களோட இந்த இதுக்காக மேலும் அவருக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் மற்ற நிர்வாகத்துக்கு போய் இது மூலியமாக அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினரா உங்களுடைய உறுதிமொழி என்ன? மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதையோ இல்ல இது சம்பந்தமான ஒப்பந்ததாரர்கிட்ட பேசுறதோ, இந்த பணிகளை பாதியில விட்ட பணிகளை முடிச்சு கொடுக்கிறதோ உங்களுடைய உறுதிமொழி என்ன?
என்ன உறுதிமொழி? உடனடியாக அவங்க வந்து ஏற்கனவே 2006 வன உரிமை சட்டம் பயன்படுத்தா இருக்கிறதுனால அதுதான பாத்தீங்கன்னா இந்த பயனாளிகள், அதாவது பனியாசு குறும்பாசு போன்ற இந்த பழங்குடி மக்கள் வந்து இங்க பட்டியல்ல பாத்தீங்கன்னா அழிவின் விளிம்பில் உள்ள மக்களாக இருக்கிறார்கள். இன்றைய நிலைமை பாத்தீங்கன்னா எவ்வளவோ நிதிகள் ஒதுக்கினாலும் சட்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த மக்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழிவின் விளிம்பில் உள்ள நிலையில தான் இருக்கிறாங்க. அதனால இந்த மக்களை வந்து காப்பாற்றுவதற்கும் இந்த அவங்களுக்கு நீங்க அந்த சொன்ன குறிப்பிட்ட இடத்துல வந்து உடனடியாக அந்த பணியை முடித்து கொடுத்து அவங்களுக்கு அந்த சட்டங்கள் அப்படி இருந்தாலும் அதற்கு திருத்தங்கள் கொண்டு வந்து அதற்கான இது ஏற்பாடு செய்து அந்த வீடை கட்டுவதற்கு உறுதியான நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர்களுக்கான அந்த கட்டி முடிப்பதற்கு அந்த வீட்டை கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுப்பேன். நிச்சயமா. ஆனா அதுக்காக கொஞ்சமாவது கால அவகாசம் தேவை. ஆனா இன்னைக்கு வீடு இல்லாம அவங்க இருக்கிறாங்க. அந்த பணிகள் தொடங்குவதற்கும் அதற்கான நடவடிக்கைகள் தொடங்குவதற்கும் ஓரிரு வாரங்கள் ஆகலாம். ஆனா இப்ப உங்க வீடு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப தற்காலிக ஏற்பாடாக அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு அவசர காலமாக செயல்பாடுகள் தேவை. அதை நீங்க செய்வதற்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல இப்ப என்னன்னா ஏற்கனவே மழைக்காலம் முடிஞ்சு இப்பதான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த மழைக்காலம் இந்த இதுல மழை காலத்துல கொஞ்சம் தாமதப்பட்டிருக்கும். அந்த தாமதப்பட்ட பணிகளை விரைவான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன உரையாளர் இன்னும் ஒரு தடவை கள ஆய்வு செஞ்சு அதற்கு அவங்களுக்கு என்னென்ன அந்த மக்களை பாதுகாப்பு என்ன நடவடிக்கை அத்தனை நடவடிக்கை உடனடியாக எடுப்பதற்காக தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்க கொடுத்த அனைத்து உறுதிமொழிகளையும் காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் மகேஸ்வரனிடம் பேசலாம். மகேஸ்வரன், ஒப்பந்ததாரர் தான் போய் சம்பந்தப்பட்ட மக்களை அணுகிறதாக சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? பணிகள் அவங்க பாதியில முடிக்காம போனா அது சம்பந்தமாக ஏதாவது காவல்துறையில புகார் கொடுத்து அந்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கார்த்திகேயன், கூடலூரை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது இப்பேற்பட்ட மக்களுக்காகத்தான் இந்த திட்டங்கள் ஒதுக்கப்படுது. அதாவது இந்த திட்டங்களை ஒதுக்கும் போதே அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும். அதாவது இந்த ஏழை மக்களால் 2 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து அவர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுக்க முடியாது என அவர்களுக்கே தெரியும். அதாவது இந்த பணிகளை பயனாளிகளுக்கு ஒதுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே இது ஒரு தெரிந்த விஷயம்தான். இருப்பினும் இந்த தவறு எங்கு நடக்கிறது என்றால், இப்பேற்பட்ட பணிகள் வந்து இப்ப அந்த ஆதிவாசி மக்களுக்கு ஒதுக்குற நேரத்தில் இதை அதாவது அந்த 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 பகுதிகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் தான் இது போன்ற இந்த ஒப்பந்த பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இவர்களுக்கு தான் தெரியும் இந்த பணிகள் வந்து யாருக்கு ஒதுக்கப்படுகிறது, எந்த பகுதியில் ஒதுக்கப்படுகிறது. இவர்களே பணியை வந்து அந்த பகுதி மக்களுக்கு அந்த பணியை பெற்று இவர்களே அந்த வீடை கட்டி கொடுக்கக்கூடிய அந்த பணியில் இந்த கவுன்சிலர் தான் ஈடுபட்டு வராங்க. கார்த்திகேயன், கூட அரசு அதிகாரிகளுடைய பங்களிப்பு இதில் நிச்சயமா இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு குறிப்பிட்ட பணிகள் முடிஞ்ச பிறகு அதிகாரிகளோட ஒப்புதலோடு தானே அடுத்த கட்டமாக அவங்க நிதி வாங்க முடியும். அப்ப அதிகாரிகள் தரப்புலையும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நிச்சயமா கார்த்திகேயன், அதாவது இது வந்து ஒப்பந்ததாரர் மூலமாகத்தான் வந்து இந்த வீடுகள் கட்டப்படுகிறது என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அதாவது இந்த பயனாளிகளுக்கு 4 கட்டங்களாக வந்து பணிகள் முடிந்தவுடன் அரசு மூலமாக நிதி வழங்கப்படும். இந்த நிதி வந்து நேரடியாக பயனாளியின் பெயருக்கு தான் வழங்கப்படுகிறது. இந்த பயனாளிகளுக்கு இந்த திட்டம் என்ன, இந்த திட்டத்தால் இவர்களுக்கு வரக்கூடிய பயன் என்ன, இது குறித்து எந்த தகவலும் பயனாளிகள் தெரியாது. பயனாளிகளுக்கு என்னவென்றால் நமக்கு வீடு கிடைத்து விடும் என்ற ஒரே நம்பிக்கையில் தங்களுக்கு வரக்கூடிய பணத்தை, தங்கள் பெயரில் வரக்கூடிய பணத்தை எடுத்து இந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கிறார்கள். எனவே இப்படிதான் அவர்களை வந்து இந்த ஒப்பந்தத்தால் ஏமாற்றி வருகிறார்கள். கார்த்திகேயன், இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆதிவாசி மற்றும் பழங்குடியின நலத்துறை அலுவலரையோ மாவட்ட ஆட்சியரையோ நீங்க சந்திச்சிருக்கீங்களா? இல்ல தொலைபேசி மூலமாக அவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கீங்களா? கார்த்திகேயன், இது குறித்து வந்து தொடர்ந்து புகார்கள் வந்து அதாவது வருவாய்த்துறையினருக்கும் அதே ஊராட்சி அதிகாரிகளுக்கும் வந்து தொடர்ந்து புகார்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதாவது நாம வந்து அந்த ஊராட்சி அதிகாரிகள் கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது வந்து பயனாளிகளின் பெயரில் ஒதுக்கப்படக்கூடிய திட்டம். இந்த திட்டம் வந்து ஒதுக்கப்பட்டவுடன் இது வந்து எங்களுடைய பணி முடிந்து விட்டது. அந்த பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு பயனாளிகளோட பொறுப்பு. அவர்கள் பணியை செய்து அந்த பணியை செய்தவுடன் நாங்கள் ஆய்வு செய்வோம். அதாவது முதல் பணியாக வந்து அந்த வீட்டிற்கான அஸ்திவாரத்தை போட்டவுடன் அவர்களிடம் வந்து 50,000க்கான காசோலை வழங்கப்படும். அது போல வந்து 4 கட்டங்களாக, அதாவது சுவர் எழுப்புதல், வீட்டிற்கான மணலை சிமெண்ட் பூசுதல், பின்பு வந்து அந்த வீடை வந்து முழுமையாக கட்டி முடித்தல், இப்படி வந்து 4 கட்டங்களாக வந்து அந்த பணிகள் முடிந்தவுடன் நாங்கள் வந்து அவர்களுக்கான நிதியை அளிப்போம். அப்ப இது போல வந்து ஆய்வு செய்யும் போது அதற்கான பணிகள் அங்கே ஏற்கனவே முடிந்திருக்கும். அதன் அடிப்படையில் இவர்கள் வந்து பணத்தை கொடுத்து விட்டு சொல்கிறார்கள். ஆனால் அந்த பணம் முழுவதும் வந்து அந்த ஒப்பந்ததாரர் கையில் தான் போய் சேர்கிறது தவிர ஆதிவாசிகளிடம் இருந்து நேரடியாக அவர்கள் போய் சேர்ந்து விடுகிறது.
கார்த்திகேயன். பழங்குடியின மக்களுடைய பிரச்சனைகளை உயர் அதிகாரிகள்ட்ட எடுத்துட்டு போறோம், விரைவாக அதுக்கு அவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கான முயற்சிகளை செய்யறோம் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி உறுதியளிச்சிருக்கிறாரு. அரசு அதிகாரிகளும் இது தொடர்பாக கவனம் செலுத்தினா நல்லது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி மகேஷ்.